ஒரு வெக்டருடைய கேர்ள் 0 வந்துச்சு அப்படின்னா இந்த வெக்டரை ஒரு ஸ்கேலரினுடைய எதா எழுதலாம், நம்ம வந்து கிரேடியண்டாக எழுதலாம். ஆனா நமக்கு வந்து கேர்ள் E 0 வந்ததுனால E வந்து நம்ம மைனஸ் டெல்வின்னு எழுதணும். பட் ஆனா இங்க வந்து கேர்ள் B வந்து என்ன கிடையாது, கேர்ள் B 0 வரல. அதனால B என்ன பண்ண முடியாது, நம்மளால E எழுதுற மாதிரி B வந்து மைனஸ் கிராடு அப்படின்ற மாதிரி எழுத முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்சைடு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கேர்ள் B நாட் ஈக்குவல் டு 0. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹென்ஸ் இன்சைடு கரண்ட் கேரிங் கண்டக்டர் cannot introduce a scalar potential as in electrostatics. அதாவது ஒரு கரண்ட், இது முக்கியமான பாயிண்ட், இன்சைட் கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது, ஸ்கேலர் பொட்டன்சியல், அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்சியலை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பயன்படுத்துற மாதிரி இங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா in electrostatics negative gradient of pi gives the electric field E. There is del cross E equal to 0. அதனால E வந்து நம்ம எப்படி எழுதுறோம், மைனஸ் கிராட் பை எழுதுறோம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்சைடு தானே 0 வராது, பட் அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவுட் சைடுல கண்டிப்பா கேர்ள் பி என்ன வந்துடும், நமக்கு 0 வந்துடும். ஏன்னா வெளியில வந்து பி இருக்காது. சோ அதனால கேர்ள் பி வந்து நமக்கு 0. அப்ப அவுட் சைடுக்கு மட்டும் பொருந்துற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவுட் சைடை கணக்கு வச்சுட்டு, பட் அவுட் சைடு கண்டக்டர் டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு 0. அப்ப டெல் கிராஸ் பி 0னா ஒரு வெக்டருடைய கேர்ள் 0 வருது. அப்ப இந்த வெக்டர் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்கேலரினுடைய கிரேடியன்ட் என்ன பண்ணலாம், எழுதலாமா? எப்படின்னா அவுட் சைடுல மட்டும். அப்ப என்ன பண்றாங்க, பி வந்து பி ஈக்குவல் டு மைனஸ் கிராட் பை எம் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் கிராட் பை எம் தான் எப்படி எழுதுறோம், நம்ம வந்து மைனஸ் டெல் பை எம் அப்படின்னு எழுதுறோம். அப்ப இது பாத்தீங்கன்னா யார் மாதிரி இருக்கு, நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல உள்ள E ஈக்குவல் டு மைனஸ் கிராட் பை அந்த ஃபார்முலா மாதிரியே கொண்டு வந்துடும். அதான் அதே மாதிரி கொண்டு வர்றதுக்காக பண்றதுதான், வேற ஒரு. இப்ப இந்த பையம் என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதற்கான ஃபார்முலா சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். பையமுக்கான ஃபார்முலா இதான். நீங்க ஏற்கனவே ஏக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது, அந்த இன்டெகிரல்ல போட்டோம் இல்லையா, V நாட் I பை 4 பை இன்டெகிரல் dl by r. இந்த பாத்தீங்கன்னா V நாட் I பை 4 பைன்றது ரெண்டுலுமே காமனா தான் இருக்கு. அதனால நீங்க ஈஸியாவே வச்சுக்கலாம். இங்க வந்து ஒமேகா வந்து இங்க என்ன இருக்குது, ஒரு இன்டெகிரல் dl by r, அல்லது அதை ஜேயா மாறிச்சுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். பட் இங்க ஒமேகா, இங்க வந்து dl by r. இங்க ஒமேகான்றது என்ன அப்படின்னா சாலிட் ஆங்கிள். ஒமேகான்றது என்ன, சாலிட் ஆங்கிள். இது எப்படி எழுதலாம், V நாட் பை 4 பை தனியா எழுதிட்டு ஐயையும் ஒமேகாவையும், ஐன்றது கரண்ட் இன்ட்டு ஒமேகான்றது சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இட் சாட்டிஸ்ஃபைஸ் த என்ன ஈக்குவேஷன், லப்லாஸ் ஈக்குவேஷன். அடுத்து இப்ப இந்த மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்ஷியல் நம்ம எங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும், அவுட் சைடு த கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு அவுட் சைடுல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எங்க நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, இன்சைடு யூஸ் பண்ண முடியாது. இது கண்டிப்பா கேட்பாங்க, ரைட்டா? இதான் நம்ம இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கேன், இது இல்ல இங்க எப்படின்னா, அதாவது இது வெளியில மட்டும்தான் இட் cannot be used இருக்குல்ல, இட் cannot be used if line integral encircling any current. ஒரு லைன் இன்டெகிரல்ல ஏதாவது கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதுல என்ன பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை வந்து எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம அவுட் சைடு தான் யூஸ் பண்றோம். அல்லது இஃப் த ஃபீல்டு வித்தின் த கரண்ட் கேரியிங் மீடியா ஆர் டிசைட், அல்லது ஒரு கரண்ட் கேரிங் மீடியாவுக்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியாது, கரண்ட் போற அந்த இதுக்குள்ளேயும் என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே சேம் மீனிங் தான். அது it can be used to derive. இதை இப்ப எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, it is used to derive magnetic field only in the absence of the current, அது absence of the continuous current distribution, அல்லது கரண்ட் இல்லாத போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஜெனரலா அதை நம்ம ஞாபகம் போகும். அப்ப ஸ்கேலர் பொட்டன்சியல் அப்படின்றது எதுக்காக இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்கேலர் பொட்டன்சியலை நம்ம டிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க. பட் இதை வந்து நம்ம கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு உள்ள நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், இதை வந்து வெளியில நம்ம அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம். இந்த வெக்டர் பொட்டன்சியல் வந்து ஒரு வெக்டர், ஸ்கேலர் பொட்டன்சியல் வந்து ஒரு ஸ்கேலர். வெக்டர் பொட்டன்சியல் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன், சரி இது பாய்சன் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். என்ன ஈக்குவேஷன், டெல் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் ஜே. ஸ்கேலர் பொட்டன்சியல் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஒபே பண்ணும். என்ன ஈக்குவேஷன், ஜஸ்ட் டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 0. அந்த ஸ்கேலர் பொட்டன்சியல் ஃபார்முலா என்னது, பை எம் ஈக்குவல் டு மீ நாட் ஐ பை 4 பை ஒமேகா. ஒமேகான்றது என்னது, சாலிட் ஆங்கிள்.
ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் பொட்டன்சியல். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் E எப்படி வந்து மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்சியலையும் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியலையும் வச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா E ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் பை மைனஸ் டோ ஏ பை டோ டி. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். E ஈக்குவல் டு என்னது மைனஸ் கிராடு பை மட்டும் போட்டிருப்போம். ஆனா இங்க என்ன வருது நமக்கு எக்ஸ்ட்ரா டோ ஏ பை டோ டி வருது. ஆக்சுவலா இந்த பை வந்து என்னது, அங்க போட்ட பை வந்து என்ன பொட்டன்சியல், அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல உள்ள பொட்டன்சியல். இங்க போட்டிருக்கிற பை என்ன பொட்டன்சியல், மேக்னெட்டிக் ஸ்கேலர் பொட்டன்சியல். இந்த ஏ வந்து என்னது மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியல். ரைட்டா? அதனால இந்த என்ன இங்க மைனஸ் கிராட் பை போட்டுருக்கோம், இங்க வந்து என்ன போட்டிருக்கோம் மைனஸ் டோ பை போட்டு ரெண்டு ஃபார்முலா வருது அப்படின்னு நினைக்க கூடாது. ஆக்சுவலா இது வந்து வெக்டர் பொட்டன்சியல், இது மேக்னெட்டிக்ல உள்ள பொட்டன்சியல். ரைட்டா? அதாவது மேக்னெட்டிக்ல ரெண்டு பொட்டன்சியல் இருக்கு. அந்த ரெண்டு பொட்டன்சியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இந்த E ஈக்குவல் டு மைனஸ் கிராட் பை மைனஸ் டோ ஏ பை டோ டி. And this equation judges that the time dependent magnetic field, we may think of minus grad phi as the contribution to E due to Coulomb field and minus dou A by dou T as the contribution to the electromagnetic induction. And the pi m and b for the magnetic dipole. Magnetic dipole கான pi m value b value கான formula. Pi m value பாத்தீங்கன்னா pi m equal to mu naught by 4 by m dot r by r cube. இதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல்ல அந்த ஸ்கேலர் பொட்டன்சியலுக்கான ஃபார்முலா. மேக்னெட்டிக் டைபோலுக்கான ஸ்கேலர் பொட்டன்சியல் ஃபார்முலா. இதுல எம்ன்றது நம்ம ஏற்கனவே நேரத்தை பார்த்தோம். எம்ன்றது என்னது மேக்னெட்டிக் மொமெண்ட், காந்த திருப்பு திறனா அந்த இது. m equal to IA. அடுத்து வந்து ஒமேகா. ஒமேகான்றது என்ன அப்படின்னா சாலிட் ஆங்கிள். ஒமேகான்றது என்னது சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளுக்கான ஒரு ஃபார்முலா என்னன்னா ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ஏரியா பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு mu naught by 4 by 3 m dot r into r by r by m by r cube. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே கீழே வந்து ஆர் கியூப் தான் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா மேல வந்து என்ன இருக்கு, இங்க ரெண்டு ஆர் இன்ட்டு ஆர் இருக்கு, ஆர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப கீழே வந்து நமக்கு டைமென்ஷன் என்ன வரும், இங்கேயும் ஆர் கியூப், அங்கேயும் மேல நம்ம ஆர் ஸ்கொயர் வந்துட்டனால இது ஆர் பவர் 5 வந்துருது. அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்டன்ட் கரண்ட் லூப். டிஸ்டன்ட் கரண்ட் லூப்புக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான் இருக்கும் உங்களுக்கு, இந்த சேம் ஃபார்முலா. அடுத்து வந்து கரண்ட் லூப்புக்கான மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா mu naught by 4 by ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா. இது வந்து பை எம்கான ஃபார்முலா வந்து இங்க ஏக்கான ஃபார்முலா வருது. பட் எம் டாட் ஆர் இங்க வந்து என்னது எம் கிராஸ் ஆர். இது என்ன ஸ்கேலரு, இது வந்து என்னது நமக்கு வெக்டர்ன்றதுனால அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அல்லது ஏ ஈக்குவல் டு மைனஸ் mu naught m by 4 by இன்ட்டு டெல் ஆஃப் 1 by r. இந்த டெல் ஆஃப் 1 by r வந்து வேல்யூ எல்லாம் ஞாபகம் இருக்கா, டெல் ஆஃப் 1 by r ஈக்குவல் டு மைனஸ் r by r cube. It is r vector by r cube. அப்ப இந்த r by r cube பதிலாக என்ன போட்டிருக்காங்க, டெல் ஆஃப் 1 by r. இந்த மைனஸ் வரதுனால முன்னாடி என்ன போட்டுருக்கோம், நம்ம மைனஸ் போட்டோம். அடுத்து மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்சியல் பை எம்முக்கான ஃபார்முலா. எதுக்கான பை எம்முக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த சேம் ஃபார்முலா அப்படியே வந்துருக்கு. அந்த சேம் ஃபார்முலா, இதே ஃபார்முலா தான் அப்படியே வருது இல்லையா. mu naught by 4 by m dot r by r cube. இங்க m dot r னு போட்டிருக்கோம், இங்க m vector dot r vector னு போட்டிருக்கோம். ரெண்டுமே ஒண்ணுதான். அங்கேயே நீங்க என்ன போட்டுக்கலாம், இங்கே நீங்க வெக்டர் போட்டுக்கலாம், m vector dot r vector. And for two long straight parallel wires carrying the same current I in the opposite directions, இதுக்கான வெக்டர் பொட்டன்சியலுக்கான ஃபார்முலா இது. தென் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் இது நார்மலா நமக்கு எப்போ உள்ள ஈக்குவேஷன் தான். என்ன அப்படின்னா டைவ் ஜே பிளஸ் டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில ஜே அப்படின்றது என்ன அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி, ரோ அப்படின்றது வேல்யூம் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அதுவே ஸ்டேஷனரி கரண்டா இருந்துச்சு அப்படின்னா டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு 0. ஸ்டேஷனரி கரண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப டோ ரோ பை டோ டினா என்ன அர்த்தம், சார்ஜ் வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி எப்படி குறையுது அல்லது மாறுதுன்றது. இப்ப கரண்டே ஸ்டேஷனரியா இருந்தா என்ன பண்ணாது, அது மாற்றம் இருக்காது. ஸோ டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு 0. அப்ப therefore டைவ் ஜே ஈக்குவல் டு 0 வந்துடும். அது டெல் டாட் ஜே ஈக்குவல் டு 0. சில எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபீல்ட். கீழே உள்ளதுல எது மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டை உருவாக்காது.
மொத்தம் வந்து 5 பாயிண்ட் இருக்குவாங்க. டிசி கரண்ட் இன் வயர். இப்போ ஒரு வயர் வழியா டிசி கரண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன உருவாக்கும்? அது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகாதா? உருவாகும். ஒரு கம்பி வழியா கரண்ட் போனா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு அது டிசி கரண்டா இருந்தாலும் உருவாகும், ஏசி கரண்டா இருந்தாலும் உருவாகும். அடுத்து பெர்மனன்ட் மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட் என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். அப்ப இதுவும் உருவாக்கும், இதுவும் உருவாக்கும். எது உருவாக்காதுன்றத கேள்வி. அடுத்து ஆக்சிலரேட்டட் சார்ஜ். ஆக்சிலரேட்டட் சார்ஜ் என்ன பண்ணும்? ஆக்சிலரேட்டட் சார்ஜ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாக்கும். நமக்கு என்ன கேட்கறான்? மேக்னெட்டும் ஸ்டாட்டிக் ஃபீல்ட உருவாக்காது. எதை உருவாக்காது? ஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸ்டாட்டிக்னா நிலையான ஃபீல்ட உருவாக்காது, மாறுகின்ற காந்தப்புலத்தை உருவாக்கும். எதை உருவாக்காது? மாறுகின்ற ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனா உருவாக்குமே தவிர எதை உருவாக்காது? ஸ்டாட்டிக் உருவாக்காது. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? இதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா இதுதான் வந்து உருவாக்காது. அடுத்து டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லீனியர்லி சேஞ்சிங் வித் டைம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைமை பொறுத்து லீனியரா சேஞ்ச் ஆனா அதுவும் எதை உருவாக்கும் அப்படின்னா மேக்னெட்டோ ஸ்டாட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். இதுதான் நமக்கு இந்த கெப்பாசிட்டர்ல நடக்கும். அடுத்து சார்ஜ் டிஸ்க் ரொட்டேட்டிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதே மாதிரி ஒரு சார்ஜ் டிஸ்கை வந்து நீங்க யூனிஃபார்ம் ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னாலும் அது வந்து என்ன பண்ணும்? மேக்னெட்டோ ஸ்டாட்டிக். ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றதால ஸ்டாட்டிக்கை உருவாக்கும். அது நான் யூனிஃபார்மா இருந்தா மாறுகின்ற காந்தப்புலத்தை உருவாக்கும். நம்ம இந்த சுழல் மின்னோட்டம்னு பார்த்திருக்கோம். சுழல் மின்னோட்டத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு தட்டை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில ரொட்டேட் பண்ணுவோம். அப்ப வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டான நிகழ்வு. அதாவது இ ஆப்ஷன். அப்ப நமக்கு வந்து எது ஸ்டாட்டிக் ஃபீல்ட உருவாக்காதுன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜ். ஏன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜ் எதை உருவாக்கும்? நமக்கு ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் உருவாக்கும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபீல்ட் இஸ் சொலினாய்டல். கீழே இருக்கிறதுல எந்த ஃபீல்டு சொலினாய்டல்? சொலினாய்டல்னா நமக்கு என்ன ஆன்சர்? என்னது என்ன இது எக்ஸ்பிளனேஷன் என்ன? சொலினாய்டல்னா அதோடைய டைவர்ஜென்ஸ் என்னவா இருக்கணும்? 0 வரும். கரெக்டா? சொலினாய்டல் அப்படின்னா திரும்ப திரும்ப அதுக்குள்ளே சுத்திக்கிட்டே வரும். அதனால என்ன போகாது? வெளியிலேயும் போகாது, உள்ளே வராது. அப்ப டைவர்ஜென்ஸ் 0 ஆகும். கீழே இதுல இருக்கிறதுல எதுக்கு டைவர்ஜென்ஸ் 0? யாருக்கு டைவர்ஜென்ஸ் 0? டைவர்ஜென்ஸ் பி. டை பி ஈக்குவல் டு 0. சரி, அப்ப வந்து என்ன ஆன்சர் வரும்? நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு கரெக்டானு பார்க்கலாமா? ரெண்டுக்கு ஏ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா டை பி ஈக்குவல் டு 0 நமக்கு அந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. சோ அதனால வந்து டை பி ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டை இ நாட் ஈக்குவல் டு 0. போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட் ரெண்டுமே சேர்ந்து கிடையாது, ஒண்ணு மட்டும் தான். நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு சொல்றான். இதுவும் ஆப்ஷன் கிடையாது, இதுவும் ஆப்ஷன் கிடையாது. திஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து தேர்ட் வந்து a current loop can be regarded as. ஒரு கரண்ட் லூப்னா இது மாதிரி ஒரு வளையத்துல கரண்ட் போறது. திஸ் கரண்ட் லூப். இந்த கரண்ட் லூப் எதுக்கு ஈக்குவல்? ஒரு வளையத்துல கரண்ட் போனுச்சுன்னா அதுல என்ன உண்டாகும்? நமக்கு காந்தப்புலம் உண்டாகும். அப்ப அந்த கரண்ட் லூப் என்னவா செயல்படும்னா ஒரு காந்த இருமுனையாக செயல்படும், மேக்னெட்டிக் டைபோலா செயல்படும். அப்ப ஆன்சர் நமக்கு என்னது? மேக்னெட்டிக் டைபோல். இது நமக்கு எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில சுற்றி வருது இல்ல, அது ஒரு கரண்ட் லூப் தான். அப்ப அது நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து அது அப்படிதான் நமக்கு ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ரைட்டா? அதான் நம்ம ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லுவோம். ஒரு டைபோல் மாதிரி செயல்படும். இது வந்து உங்களுக்கு இதுலயே இருக்கும். எதுலன்னா அதாவது மின்னோட்ட வளையம் காந்த இருமுனையாக செயல்படுதல். +2ல நமக்கு தேர்ட் லெசன்ல இருக்கும் இந்த கான்செப்ட் இருக்கும். மின்னோட்ட வளையம் எப்படி காந்த இருமுனையாக செயல்படும் அப்படின்றது. அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் வந்து பி வெக்டர் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஏ வெக்டர் வந்து வெக்டர் பொட்டன்சியல். ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்கிறான். பிக்கு ஏக்கு உள்ள ரிலேஷன் என்னது? பி ஈக்குவல் டு கர்ல் ஏ. அடுத்து ஃபிஃப்த், இது வந்து ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே சொன்னதான். என்ன கொடுத்துருக்காங்க? வெக்டர் பொட்டன்சியல் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? பி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? வெக்டர் பொட்டன்சியல் இருந்து பி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ஈக்குவல் டு கர்ல் ஏ. பி ஈக்குவல் டு கர்ல் ஏ போடுவீங்க. கர்ல் ஏ. அப்ப என்ன ஃபார்முலா நமக்கு வந்து கர்ல் ஏ அப்படின்னா டெல் கிராஸ் ஏ. டெல் கிராஸ் ஏன்னா என்ன ஃபார்முலா நமக்கு வந்து ஏ கொடுத்துட்டா அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? இதை யூஸ் பண்ணுவோமா? ஐஜேகே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டெல்லோட வேல்யூ என்னது? டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். ஏக்கு வந்து என்ன போடுவீங்க? ஐ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் ஒய். ஜேக்கு வந்து என்ன இருக்கு? 2x. கே வந்து என்னது? கே வந்து 0. கே இஸ் 0. இப்ப நீங்க வெளிப்படுத்தி சுருக்கினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வரும் நமக்கு பார்க்கலாமா?
என்ன வரும் நமக்கு வந்து ஈக்குவல் டு ஐ இதை பெருக்கலாம் டோ பை டோ எக்ஸ் இன்டு 2x டோ பை டோ எக்ஸ் இன்டு 2x நேரடியா டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட நீங்க போடலாம் 2x x பொறுத்து பண்ணா என்ன வரும் இது ரெண்டையும் டோ பை டோ எக்ஸ் இன்டு 2x இல்லைன்னா எழுதிக்குவோம் டோ பை டோ எக்ஸ் இன்டு 2x அதுக்கு வரும் மைனஸ் இதை பெருக்க போறோம் எது டோ பை டோ ஒய்யையும் ஒய்யையும் பெருக்க போறோம் டோ பை டோ ஒய்யையும் பெருக்குனா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் நமக்கு பிளஸ் டோ ஒய் பை டோ ஒய் அப்படின்னு கிடைக்கும் இது ஐ டேர்ம்ல என்ன கரெக்டா மைனஸ் அதுதானே ஒய்ஐ டூ ஓகே அது செஞ்சு பார்க்கலாம் அடுத்து மைனஸ் மைனஸ் ஜே ஜேக்கு வந்து இதுவும் சரி அதுதான் தப்பா வருது ஐய நேரடியா எடுத்துட்டேன் மாத்தி வரும்ல இதையும் எடுத்துட்டோம்னா இதுக்கும் இதுக்கும் பெருக்கணும் மாத்தி பெருக்கணும் நமக்கு 0 டேர்ம் வந்துடும் அடுத்து இதே பெருக்கினீங்கன்னா டோ பை டோ இசட் இங்க வந்து 2x இருக்கு இங்க இசட்டுக்கும் எக்ஸுக்கும் நீங்க டிஃபரன்சியேஷனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் 0 அதனால அப்படியே விட்டுலாம் அடுத்து ஜே ஜே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஜே எடுத்துக்கும் போது இதுவும் போயிடுது அப்போ வந்து என்ன இருக்கு டோ இசட்டு டோ இங்க ஒய் அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் நமக்கு 0 அது மாதிரி இந்த குறுக்கு பெருக்கல என்ன ஆயிரும் நமக்கு 0 இருக்கனால 0 ஆயிரும் அடுத்து பிளஸ் கே கே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பதான் வந்து இந்த டேர்ம் கிடைக்குது இல்லையா என்னது டோ பை டோ எக்ஸ் இன்டு 2x டோ பை டோ எக்ஸ் இன்டு 2xனா 2x அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி போடலாம் என்ன வரும் நமக்கு 2 அடுத்து இங்க வந்து டோ ஒய் பை டோ ஒய் பிளஸ் அப்ப என்ன வந்துடும் நமக்கு 1 அப்ப வந்து ஆன்சர் வந்து இது ரெண்டுமே 0 ஆயிருந்தது இதுவும் 0 அப்ப ஆன்சர் இஸ் 3 3k